பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ. சக்சஸ்ங்கிறது டிஃபைன் பை யூ. காற்றுள்ள பந்தை யாராலும் மூழ்கடிக்க முடியாது. My greatest slogan has always been be happy and make others happy. இந்த சொசைட்டியில் உங்களுக்கான ஐடென்டிட்டியே உங்கள் எஜுகேஷன் தான். எனக்கு விழத் தெரியும், எழத் தெரியும், அழ மட்டும் தெரியாது. உங்களை யார் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் முதல்ல எம்பத்தைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ஆர்கனைசேஷனில் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன் வச்சு அதன் மூலமாக தற்கொலையிலேருந்து காப்பாற்றணும், பார்வையற்றவர்களுக்கு ஃபோன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். How to face the fear, that is fear of facing the society. அப்படின்னா உங்களுக்கு இந்த வயசுல சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு பயம் என்ன வேண்டியிருக்கு? பயப்பட வேண்டியவங்களே பயப்பட மாட்டாங்க, அழகா டாட்டா காட்டி ஜெயிலுக்கு போறாங்க. என்ன என்ன உங்களுக்கு என்ன தப்பு பண்றவங்க யாரும் பயப்படுறதே இல்லை உண்மையா. Okay, all right, so when you're clear there won't be fear. When you're clear about yourself, when you're clear about your actions, when you're clear about your objectives in life, when you're clear about your relationships, when you're clear about why you do certain things and why you don't do certain things, you will not have fear at all, right? இன்னொரு விஷயம், இது பொதுவா fear management பத்தி இருந்துச்சுன்னா, ஒருவேளை if that was the intention of the questioner, I would say if you fear something, you might as well start doing it. That's the best way to conquer fear. எனக்கு தண்ணியை பார்த்தா பயம். தண்ணினா ஆல்கஹால்ல கடல் தண்ணி, அது ரொம்ப பயம். எப்பவுமே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம் உண்டு. கடல்ல அந்த சத்தத்தை கேட்டால் ஐயோ பா ஏதோ ஒரு மிரட்டலா இருக்கும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போதான் 2017 டிசம்பர் 21 ஒரு 44 மீட்டருக்கு மேலே உள்ளே போய் கடல் சீ பெட்டையே தொட்டுட்டு அங்கேயே ஒரு 45 மினிட்ஸ் எல்லாம் இருந்துட்டு மீனோட மீனாக இருந்துட்டு மீனும் நானும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தேன். ஓகே, அப்போது ஃபியர்லாம் போயிடுச்சு அப்புறமா. ஸோ நீங்கள் எதை பயப்படுறீங்களோ, எதை நினச்சி பயப்படுறீங்களோ அதை செஞ்சிடணும். உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தா பயமாக இருக்குன்னா எப்படியாவது அது ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும், வரைஞ்சி பார்க்கணும் இல்லையா? விச் யூ கேன். என்னால் வரைஞ்சி பார்க்க முடியாது, உங்களால் வரைஞ்சி பார்க்க முடியும். ஓகே, பட் ஐ கேன் விஷுவலைஸ், ஐ கேன் இமேஜின். ஸோ அதெல்லாம் செய்யும்போது இஃப் பாசிபிள் ஒரு தடவை டச் பண்ணிவிடுங்க, டகால்னு ஐயோ அப்படி ஆகிடும். அப்போது தென் சம் டைம் உங்களுக்கு தெரியாது, அந்த மொமெண்ட் நடந்துடும். டிஃபைனிங் மொமெண்ட்ன்றல நோ ஃபியர் அப்படிங்கிற மொமெண்ட் நடந்துடும், உங்களுக்கே தெரியாது. எப்போத்துலேருந்து நீங்கள் 5.3 5.4 ஹைட்டுக்கு வந்தீங்க, 5.4 ஹைட்டுக்கு எப்போ வந்தீங்க தெரியாது இல்லை. அது போல் அந்த மொமெண்ட் தெரியாது. இந்த மொமெண்ட்லேருந்து நான் ஃபியர்லேருந்து வந்துட்டேன்லாம் தெரியாது. பட் ஸ்டார்ட் கோயிங் வித் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. யூ வில் நாட் ஹாவ் எனி uncertainty. All right, that's exactly what I want to say. Let me be brief and thank you very much for the lovely question. The next question is being posted by Roshan Kumar. Healthy morning to you, Roshan. Radiant Roshan. Yes. He has asked you, how do you become a successful human being? ஐயோ, ஒரு பெரிய கொஸ்டின். அது ஒரு 2-3 சென்டென்ஸ்ல சொல்லி ட்ரை பண்ணிடுறேன். சக்சஸ்னா என்னன்னு நீங்க டிஃபைன் பண்றது தானே. வாட் இஸ் சக்சஸ்? ரொம்ப பசிச்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா அது சக்சஸ் தானே. COVID-19ல நம்ம பார்த்தோம், நிறைய பேர் சின்ன சின்ன இன்கம் இருக்கிறவங்க கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மோர் பேக்கெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்கல்ல. எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் ஓகே, ஸோ சக்ஸஸ்ங்கிறது டிஃபைன் பை யூ, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சக்ஸஸ்? அகடமிக் சக்ஸஸ், இஃப் தட் இஸ் வாட் யூ மீன். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னா என்ன அப்படின்னு கேட்டதா நான் ப்ரிசியூம் பண்ணிக்கிறேன். என்னன்னா, வாட் எவர் தட் மேக்ஸ் மீ ஹாப்பி when I wake up, if I wake up happily, when I go to bed happily. Happiness is a state of mind. யாரும் இல்லாதப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன், அதான் ஹாப்பினஸ். எல்லாருக்கும் எதிர்க்க சிரிச்சுட்டு ஐம் ஹாப்பி நோ இடியட், என்னத்த ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் கமிங், அழிவு கட்டம் வந்துட்டான் பார். அப்படி இல்லாம இஃப் தெர் இஸ் அ கோஆர்டினேஷன் அமங் யுவர் தாட்ஸ், யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ், அதுதான் சக்சஸ் நான் டிஃபைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க, அது சக்சஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனா என்னன்னா, அது ஷார்ட் லிவ்டு தானே இருக்கும். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் வந்து போற சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ். கோல்டு மெடல் வாங்குறது ஒரு இன்சிடென்ட்ஸ், ஃபெயில் ஆகிறது ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஒரு போட்டியில வின் பண்றது ஒரு இன்சிடென்ட்.
ஒரு டார்கெட் அக்கம்ப்ளிஷ் பண்றது ஒரு இன்சிடென்ட். பட் எது சக்சஸ்ங்கிற டேர்ம்ல வருதுன்னா, when you are internally very happy with yourself, in peace with yourself, PEACE, PIECE இல்ல, PEACE, peace with yourself, then that is success. In my world, adhan. Thank you. I have a question from Usma Zishan. Okay, Usma Zishan, thank you for the question. How to face as single-handed in the male-dominated society? Wow, I know. A very pertinent question. ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சாங். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர், கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோ. அது பாரதியார் பாட்டு. சோ கண்கள் இரண்டுல ஒண்ணு வந்து குத்தி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரே ஒரு லெஃப்ட் ஐ மட்டும் குத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் விமன் உடைய எம்பவர்மெண்ட்டை தடுக்கிறதுங்கிறது. யூ டோன்ட் வரி, காற்றுள்ள பந்தை யாராலும் மூழ்கடிக்க முடியாது. யூ பிகம் an air filled ball, nobody can put you down, the ball will not sink at all, right? So என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த உலகத்துக்கு, இதுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுதான். நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நீங்களே அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணுங்களேன். இப்ப நான் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன் வச்சு அதன் மூலமா தற்கொலையில இருந்து காப்பாற்றணும், பார்வையற்றவர்களுக்கு போன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இப்பவே ஒரு விஷன் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணணும். அதாவது படிக்க வைக்கிறதா இருக்கலாம், இல்ல தொழில் முனைவோராக்கிறது. நம்ம குமரவேல் வந்து நிறைய விமன் ஆண்டர்பிரனர்ஸ் என்கரேஜ் பண்ணுவார், எனக்கு தெரியும், ரைட்? he encourages a lot of women entrepreneurs. நீங்க வாங்க, வெளியில வாங்க, வந்து நீங்களே ஒரு பிசினஸ் உமனா மாறுங்க, you become the owner of your set of salons அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற ஒரு நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரனரா வர்றதுக்கான விஷனோ, ஒரு விமன் ஆண்டர்பிரனர் கிரியேட்டரா வர்றதுக்கான ஒரு விஷனோ, ஒரு விமன் லீடரா வர்றதுக்கான விஷனோ நிச்சயமா நீங்க இன்னைக்கு எடுத்துக்கலாம். யூ கேன் டூ தட். நான் உங்களோட இருப்பேன் அப்போ. டோன்ட் வரி. வாட் எவர் யூ டூ, ஐ வில் பி வித் யூ, எக்ஸ்டெண்டிங் மை ஃபுல்லஸ்ட் சப்போர்ட். தேங்க் யூ. The next question is, Ganesan has asked a question. Do you believe in God? I don't. Another question from platform number 59. அவர் அப்படிதான் நேம் கொடுத்திருக்காரு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 59. இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் நடைமேடை 59 இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ் கிளம்ப இருக்கிறது. அந்த மாதிரி. ஓகே. 59 இருந்து ஒருவர் கேட்கிறார், என்னை நானே செதுக்கிக் கொள்ள, தொடர்ச்சியாக செதுக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பியூட்டிஃபுல். உங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வேறு, மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியாக இருப்பது வேறு. மை கிரேட்டஸ்ட் ஸ்லோகன் has always been be happy and make others happy. எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ், அவார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை பத்தி ஒரு லைன்ல யாராவது செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொன்னாங்கன்னா, ஐ அம் த ஹாப்பியஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்ட். ஐ அம் த ஹாப்பியஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்ட். நீங்க உங்களோட ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களால உங்களை செதுக்கிக்க முடியும். உங்க தப்பை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு விழத் தெரியும், எழத் தெரியும், அழ மட்டும் தெரியாது. மை எரர் பிகம்ஸ் மை மிரர். மை எரர் பிகம்ஸ் மை மிரர். என்னுடைய தவறுகள் தான் என்னுடைய கண்ணாடியாக மாறுகின்றன. அதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். எனவே நான் என்னை எப்பொழுதுமே ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறேன், மற்றவர்களை இன்ஸ்பிரேஷனாக வைத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. So the next question is by Kashish Ahmad. Kashish Ahmad, I love you. How to overcome anxiety? Healthy morning, Kashish Ahmad. Now, how to overcome anxiety? Don't do anything artificial. When you're anxious, don't do anything artificial. Just sit down. Don't do any concrete actions. அப்போ take a deep breath. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. உங்களுக்கே அந்த அதுல கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆகுற மாதிரி தெரியும். Maybe you can have some water, you can relax, do something, but don't do anything at the அதை மாத்திரன்னு சொல்லிட்டு வேற எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், புதுசா யோசிக்க வேண்டாம். Close your eyes. ஒரு இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தட்டுமா? என்ன வச்சு ஒரு டெக்னிக் சொல்லி தட்டுமா? Close your eyes and think of me. How was that? When this man can be so happy and so healthy and he can be so infectious, positively, of course, not COVID-19 infection, but positively, if he can infect people. நான் எதுக்கு anxious ஆகணும்?
எதுக்காக ஆங்ஷியஸ் ஆவீங்க? எக்ஸாம்க்காக ஆங்ஷியஸ் ஆவீங்க. சில பேருக்கு என்னன்னே தெரியாமலே ஆங்ஸைட்டி வரும். அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா it leads to disorder, anxiety disorder, AD அதுக்கு போயிடுது. So I think it's always better not to really react when you are anxious with anything or with anyone for that matter. Just stay calm. Don't do anything. Breathing will do the tricks. Number one, have some water, slowly, sip by sip, enjoy it. என்ஜாய் பண்ணி எச்சியில வச்சு குடிக்கிற மாதிரி ஏதோ பெரிய ஒரு காஸ்ட்லி ஏதோ ஒரு ரொம்ப என்ன சொல்ல ஒரு ரெலிஷபிள் ட்ரிங்க், யம்மி ட்ரிங்க் ஏதோ சாப்பிட்ற ஜூஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. தண்ணி அப்படின்னு நினைச்சு குடிங்க. அதெல்லாம் பண்ணலாம். நான் இதெல்லாம் செய்யறேன், அதனால தான் சொல்றேன். See, I don't preach anything which I don't practice. I do these things and I'm successful. I'm very happy. அதனால தான் சொல்றேன். ஆனா சில இந்த ஆங்ஸைட்டி வந்து மியூசிக் கேளுங்க எல்லாம் சொல்றாங்களா, I don't believe in that. I'm a musician, but still ஆங்ஸைட்டி வந்து மியூசிக் கேட்கறதுலாம் சரி இருக்காது. அது நீங்க முதல்ல அட்ரஸ் பண்ணணும். இப்போ உங்க மேல ஒரு பாம்பு ஏறி போச்சுன்னா நீங்க பேசாம இருந்தா அது போயிடும். நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பயம் வந்து உங்களை கடிச்சிடும். அந்த மைண்ட் செட் வரணும். equanimity of mind. Thank you. Next question. Sir, the next question is again posed by Asma Zishan. Yes. She's asking how to overcome the discouragement if it is from our parents or relatives. Correct. It is again a very pertinent question. I think I need to applaud her for asking so pertinent questions. Okay. Parents discourage பண்ணுவாங்க தான். ஏன் அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியல உங்களை பத்தி. அவங்க உங்களை பெத்துட்டாங்களே தவிர அவங்களுக்கு உங்களை பத்தி இன்னும் ஒழுங்கா தெரியல. அதனாலதான் that is not their fault. They are not to be blamed anyway. They don't know because you have certain traits which you have evolved and which they may not know. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி டீச்சர்ஸ்ட பார்க்குறோம், பேசுகிறோம். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னால பிஃபோர் டாக்கிங் டு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பேரண்ட்ஸை பார்க்குறோம். ஏன்னா அவங்கள சரி பண்ணணுங்கிறது உண்மைதான். அது ஐ நோ. See, when your parent discourage, you take the state of இப்போ டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல பேரண்ட் ஸ்டேட், சைல்ட் ஸ்டேட் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அப்போ அவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்போது நீங்க அவங்க பேரண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்க போயிருங்க. You know, if you are very clear, இப்போ ஒரு விஷயத்தை உங்களை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு எதுக்கு இந்த பெயிண்டிங் காம்படிஷன்லாம்? ஐயோ படிக்க சொன்னா அதை விட்டுட்டு why are you wasting your time, I kill you அப்படிலாம் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு எஜுகேஷனை விட சம்டைம்ஸ் உங்களுக்கு பெயிண்டிங்கிறது மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஐடென்டிட்டி உங்களுக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ரைட்? ஸோ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் தம். உங்களை யார் டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அவங்கள நீங்க முதல்ல எம்பத்தைஸ் பண்ணுங்க. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ எல்லாம் எதுக்கு இங்கிலீஷ் தோடா இங்கிலீஷ் பேசுற மூஞ்சிய பாரு, இயல்பா பேசிங்க, தமிழ்ல பேசிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். ஓகே, பட் யூ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் பிகாஸ் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால அது முடியலங்கிறதுனால அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க. ரைட்? ஸோ யூ கீப் பெர்சிஸ்டிங். இன்னைக்கு தலைப்பு என்ன? துணிந்து நில், தொடர்ந்து செல். கீப் பெர்சிஸ்டிங், கீப் கோயிங், பெர்சிஸ்ட் அண்ட் கீப் கோயிங். நீங்க அதை பண்ணீங்கனாலே ஒரு கட்டத்துல அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். they will be educated and then they will start encouraging you, or at least they will not discourage you. They will stop discouraging you. It's a process. Everything is a process. அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம இருக்கிற வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ரைட்? என்ன அந்த மாதிரி கேட்ட why don't you think of killing yourself னு கேட்ட அந்த பர்சன் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருக்கிறாரு, ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. என்னைக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ற பெரிய பட்டியல மனுஷங்க இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல நான் அவரை வச்சிருக்கேன், பெருசா வச்சிருக்கேன். ஐ தேங்க் ஹிம் எவ்ரி டே. ரைட்? கிராட்டிடியூட். ஸோ டோன்ட் லுக் அட் தெம் வித் வெஞ்சன்ஸ். அப்படி வேண்டாம். வாழ்ந்து காட்டுவதுதான் பழி வாங்குவது. ஒருவர் உங்களை அவமானப்படுத்தினால், அதைரியப்படுத்தினால், the best way to take revenge is to live and to prove them wrong by accomplishing exactly what they didn't want you to accomplish. இதுதான் செய்தி. Thank you. Sir, Sarah asks how Sarah. to Yes. She asks how to face competitive exams without fear. Incidentally, Priya, நான் இப்போ கோர்ஸ் கான்டென்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் ஒன்று கொடுக்குறேன். டிஜி வைஷ்ணவ் காலேஜுக்கு அதுக்கு ஃப்ரீயாகவே அந்த மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்குலாம் காசு கேட்பாங்க, வாங்குவாங்க. அந்த கியூபான் கோட், அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கியூபான் கோட் நீங்கள் என்டர் பண்ணும்போது
உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 rupees worth அந்த மெட்டீரியல் கிடைக்கும். அதில் உங்களுக்கான அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான சில கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் அதெல்லாமும் இருக்கும். ஓகே, பட் ஹவு டு ஃபேஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வித் ஃபெயிலியர்ன்றது நீங்கள் வந்து அதுக்கான என்ன, இப்போ அதுக்கான நேரம் செலவழிக்கணும். இப்போ சிவில் சர்வீஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் சர்வீஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி செலவு பண்ணணும். IELTS TOEFL எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் யுவர் லாங்குவேஜ் இஸ் ஆல் ரைட் தென் இட்ஸ் இனஃப் இஃப் யூ டெடிகேட் 2 weeks டைம், 2 to 3 weeks டைம், மேக்ஸிமம் 3 weeks டைம். ஸ்டீவன் கவியுடைய ஃபேவரட் நம்பர் அது 3 weeks அப்படிங்கிறது, 21 days அப்படிங்கிறது. ஸோ அந்த 21 daysல நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா வந்துடும். பட் இஃப் யூர் இங்கிலீஷ் இஸ் நாட் குட், if you're not confident with your communication, if you're not confident with your English basics, then I'm afraid you need to go through certain basic programs. என்னுடைய கோர்சஸும் அதில் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஓகே, அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். வேறு GRE GMAT மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் அதுக்கான பேட்டர்ன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டைம் மேனேஜ்மெண்ட். அதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணாதனால தான் மாட்டிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க practice makes you perfect. Thank you. Sir, next question is by Mr. Naresh. And he's asking how to handle my college life and simultaneously how to improve my knowledge. College and knowledge. Yeah. Exactly. He's asking it in his teenage. Yes. Okay. I think காலேஜில் என்ஜாய் பண்ணால் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் ரொம்ப சீரியஸாக, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஹே டு யூ நோ சம்திங், டோன்ட் டாக் டு மீ அப்படின்னு சொன்னாதான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு யார் சொன்னா உங்களுக்கு? நாட் அட் ஆல். இன்ஃபேக்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணாதான் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெய்லி சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு அது இல்லை. அகெயின் வாட் இஸ் என்ஜாய்மெண்ட்? that matters இல்லையா? you have to define. அதான் சொல்றேன், இன்னைக்கு என்ன மோமெண்ட் தெரியுமா உங்களுக்கு? டிஃபைனிங் மோமெண்ட் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. ப்ளீஸ் ஆஸ்க் கொஸ்டின். somebody asked a question, why you don't believe in God? இல்ல, அது கேள்வி கேட்டதுனால வந்த விஷயம் அது. ஸோ ஏன் கேள்வி கேளுங்க. ஆமா, சும்மா காலைல எழுந்து சினிமா பாட்டே பார்த்துட்டு இருக்கேனே, யூடியூப்ல போனா ஒரே என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கேனே, என்னென்னமோல என்ன வேணா வச்சுக்கலாம், என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கேனே, இது ஓகே தானா? am I right? கொஞ்சம் பாஸ் பண்ணி உங்களை கேள்வி கேட்கணும்ல. நீங்க உங்களை கேள்வி கேட்கணும், மற்றவங்க கேட்கக்கூடாது. நீங்களே உங்களை கேட்கணும். ஆஸ்க் யுவர் செல்ஃப், am I going on the right track? Is everything all right with me? Why do I go on doing the same thing repeatedly? கொஞ்சம் டைம் கிடைச்சா உடனே இப்போ டம்னு படுத்துக்கிறேன், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன். I'm just lazing around. I'm not doing anything productive. இது உண்மையா? Can I do something to improve? நீங்க யோசிங்க, எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். யோசிக்க மாட்டேங்கிறாங்க மனுஷங்க, அதனால தான் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ யூ கேன் பி ஹாப்பி இன் காலேஜ் லைஃப். யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் electives and lot of co-curricular activities. You can involve in sports activities and still you can be very knowledgeable. ஒரு தியரி இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு படிப்பு வராதுன்னு. that is not right. That's not right. Because நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வரும். நிச்சயமா நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர், நான் யார் எக்ஸாம்பிள் சொல்றது, நிறைய இருக்காங்க. நீங்க 2 விஷயம் மட்டும் டிசைட் பண்ணுங்க. காலேஜ் நீங்க எதுக்கு போறீங்க? மெயின் திங் டு கெட் அ டிகிரி. அது டவுட் இல்லை, ரைட்டா? அதுல எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் இல்லை, மலையாளத்தில் சொல்லுவாங்களே, வலிய குழப்பம் இல்லை, குழப்பமே கிடையாது. நோ கன்ஃபியூஷன், ரைட்? சரி, அடுத்தது வெறும் டிகிரி தான் வேணும்னா கொரஸ்பாண்டன்ஸ்ல, ஐ மீன் டிஸ்டன்ஸ் மோட்ல படிச்சிருக்கலாமே. அப்போ காலேஜுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, அங்கே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய அவென்யூஸ் இருக்குது. என்னுடைய டேலண்ட்ஸ், என்னுடைய ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸை ஸ்கில்ஸாக மாற்றிக்கிறதுக்கும் டேலண்ட்ஸை உருவாக்கிக்கிறதுக்கும் இதை பற்றி நான் நிறைய பேசலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். டேலண்ட்ஸை ஸ்கில்ஸாக மாற்றிக்கிறது, அதுக்கு முன்னாடி டேலண்ட்ஸை உருவாக்கிக்கிறது. ஒருவேளை டேலண்ட்ஸ் ஏற்கனவே இருந்தால் அதை ஸ்கில்ஸாக மாற்றிக்கிறது. அது எதில் வேணா இருக்கலாம், பாடுறது, ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, எழுதுறது, கவிதை எழுதுறது, பெயிண்டிங் பண்ணுறது, கிராஃப்டிங், ஸ்கல்ப்சர், வாட் எவர். வேற என்ன சொல்றது, இன்னும் எவ்வளோ இருக்கே, கார்டனிங், என்னென்னமோ இருக்கு, ரைட்? அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ
spend equal time for both all these aspects. இப்போ நீங்க உதாரணமா ஃபைனல் இயர் வரும்போது கொஞ்சம் சீரியஸா யோசிப்பீங்க, ஐயோ ஃபைனல் எக்ஸாம் வருது அப்படி யோசிப்பீங்க, இல்ல எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி யோசிப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ நீங்க இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம், டிஸ்கவர் the talent in you. Try to be involved in the process of converting that talent into a skill. Your college will definitely help you. DG Vaishnav will definitely help you. The faculty members will 110% help you. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்ச்சரல்ஸ் மூலமாகவும், இன்ட்ரா கலீஜியேட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவும், செமினார்ஸ் மூலமாகவும், நிறைய சிம்போசியம்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். கல்ச்சரல் டிஸ்பிளேஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஃபேஷன் டிஸ்பிளேஸ் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வராட்டாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ தான் நிறைய விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது, ஆன்லைன் மூலமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவாவது பண்ணி ஒரு உங்களுடைய ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவோ, உங்களுடைய ஒரு சோஷியல் மீடியா, வேறு சோஷியல் மீடியா டிஸ்பிளேஸ் மூலமாகவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நிறைய பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க, இதெல்லாம் பெயிண்டிங்னு வந்து போட்டது பற்றியாது, இதுக்கு பேர் தான் பெயிண்டிங்கா, உங்கள் ஊரில் இதுதான் பெயிண்டிங் சொல்லுவாங்களா என்ன? ஐயோ ஐயோ சொல்லுவாங்க. பட் ஸ்டில் டோன்ட் கிவ் அப், ரைட்? சரி, அகடமிக்ஸை அதே நேரத்தில் there should be a balanceங்கிறது no doubt about that. After all, that's the objective, main objective of going to a college. இந்த டைம்ல பண்ணணும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மெயின் ஃபேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ஒரு விசிட்டிங் கார்டு உங்களுக்கு, அது முக்கியமான கார்டு. அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் போறீங்களா, இல்லைன்னா வேலைக்கு போறீங்களா, இல்லை இப்போவே ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆக போறீங்களா, டிகிரி முடிச்சுட்டு, அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு, இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எதை நீங்க டிக் பண்ண போறீங்க, ரைட்? யோசிச்சிடலாம் இப்போவே. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. How to become you, II? Daniel, it was asked by Daniel, and this platform number 59 has finally revealed his name. His name is Dharan. Dharan, daring Dharan. He has daringly revealed his name. Very good. Welcome to my world of inspiration. And Okay. he has asked again how to choose the right path and understand that would be right path for ourselves. So how to become you, how to choose the right path. The last question. Right. First of all, please don't become me. நீங்களா வருவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். Now you are being transformed from being caterpillars to butterflies. இப்போ பட்டர்ஃப்ளைஸாக வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பரிணாமம் வேற ஒரு இடத்துல போய் முடியும். ஆனால் என்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கங்க. என்னை போல இங்கிலீஷ் பேசணும், என்னை போல தமிழ் பிழை இல்லாமல் பேசணும், லா ழா ழா எல்லாம் சிறப்பாக பேசணும், என்னை போல ஏதாவது ஒரு ஸ்கில் வளர்த்துக்கலாம். நான் எனக்கு சிங்கிங் வந்திருக்கு, அது போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேற ஒரு டேலண்ட் கன்வெர்ட்டிங் இன்டு ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி வரலாம், அது நீங்கள் பண்ணலாம். அண்ட் மேக் ஷுர் அகடமிக்ஸை விட்டுறாம. ஏன்னா நீங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த சொசைட்டியில் உங்களுக்கான ஐடென்டிட்டியே உங்கள் எஜுகேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸுடைய மணி எல்லாம் உங்களோட ரொம்ப நாள் இருக்காது. உங்கள் பேரண்ட்ஸுடைய மற்ற எதுவுமே, ப்ராப்பர்ட்டிஸ், எவ்வளோ பெரிய வீடு எங்கள் அப்பா வச்சிருக்காரு தெரியுமா, எவ்வளோ பெரிய செல்ஃபோன் கொடுத்துடா தெரியுமா எனக்கு, ஓகே அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து ஷார்ட் லிவ்ட். ஆனால் உங்களோட எப்போவுமே ட்ராவல் பண்ண போகிறது உங்கள் எஜுகேஷன் தான். ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க. Don't read for the sake of exams, please. That's my request. Don't read anything for the sake of exams. Please read for the sake of pleasure. சில சமயத்துல சில சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு இடம் கொடுக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். சில சப்ஜெக்ட்ஸ்ல அப்படி இதை போய் என்னத்த பிளஷர்னு சொல்ல முடியும், அதை நீங்க வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா நினைச்சிக்கலாம். என்னன்னா இல்லை ஐ எம் என்ஜாயிங் இட் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு ரிதம்லாம் போட்டு, அதுக்கு சில மெமரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இஃப் யூ ட்ரெயின் யுவர் மெமரி டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம்ஸ், definitely will succeed, obviously. All right. So என்ன பாத்துல நீங்க போக போறீங்கிறது இன்னைக்கு டிசைட் பண்றீங்க டேனியல். என்ன மாதிரி நீங்க ஆகிறதுனா, ஒருவேளை நீங்க என்ன மீன் பண்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கான்ஃபிடென்ட்டா, என்ன போல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், என்ன போல கிளியரா இருக்கணும், என்ன போல சைட் இல்லாட்டாலும் விஷனோட இருக்கணும். உங்களுக்கு சைட்டும் இருக்கு, விஷனும் இருக்க போகுது. you're doubly gifted. I am single gifted but you're doubly gifted, right? So I appreciate you for this particular idea. இன்னைக்கு நீங்க யோசிச்சிட்டீங்கல்ல, இதுவே வந்துரும். என்னோட டச்ல இருங்க. inspiringilango.com வாங்க, டெய்லி வாங்க, உங்களுடைய காமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. IITV சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசிட்டிவ் வீடியோஸ், பாசிட்டிவ் சாங்ஸ், பாசிட்டிவ் இன்டர்வியூஸ் மட்டும்தான் வரும். எப்பெல்லாம் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்களோ,
அப்போல்லாம் ஐஐடிவிக்கு வந்து அந்த சேனல்ல அந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் புது புது வீடியோஸ் போடும்போது. இந்த வீடியோ கூட எடிட் பண்ணி போடுவாங்க என்னோட டீம்ல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த யூடியூப் லைவ்ல டிஜிவிசியில் வருது இல்லையா, இதோடைய எடிட்டட் வெர்ஷன் கூட நம்ம ஐஐடிவிலையும் வரும். ஸோ இது போல நம்ம டிஜிவிசி சேனல் பாருங்க, ஐஐடிவியும் பாருங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் என்னோட டச்ல இருக்கலாம். த வேர்ல்ட் இஸ் பிகம் ஸ்மால் நவ். ஸோ இன் கேஸ் யூ ஃபீல் வெரி மிசரபிள், வெரி அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்டே இன் டச் வித் மீ டிரெக்ட்லி. கால் மீ. காலேஜ் பேரை சொல்லிட்டு நீங்க அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி ஐ ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் எனி கிரைசிஸ் சிச்சுவேஷன். ஐ அஷ்யூர் தட். எனி கிரைசிஸ் சிச்சுவேஷன் என்னால் அது போல்டா அந்த கிளைம் பண்ண முடியும் வித்தவுட் எனி டிஸ்க்ளைமர். ஓகே, அண்ட் ஐ எம் தேர் ஃபார் யூ. ஐ எம் தேர் வித் யூ. I am there for you and I am there with you all the time. Take care. I love you.